சிம்மராசி என்பவர்களே, சிம்மராசிக்காரங்களாம் பிறப்பிலிருந்தே ஒரு கம்பீரமான தலைமைத்துவம் மிக்க, தைரியம் மிக்க, சுயமரியாதை மிக்க, அரச குணம் மிக்க ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கத்தை அடையாளமாக தெரியுமா வச்சாங்க. இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறதுனால தான் சிம்ம ராசிக்காரங்க இவ்வளோ இதாக இருந்தாலும் ஒரு இளகிய மனம் கொண்டவங்க, குழந்தை மனம் கொண்டவங்க. இவங்களை ஈஸியாக நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க. இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு இவங்களுக்கு போய் நல்லது செய்வாங்க. ஏதோ அவங்க மேலே இருக்கிற பாசம், ஏதோ ஒரு க்ரஷ்ஷு, அந்த மாதிரி விஷயத்தினால இவங்க போய் நிறைய செய்வாங்க. இவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் எத்தனை பேரால் ஏமாந்தாங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர் தான் அதிகமாக இருப்பாங்க. துரோகத்தை அதிகமாக அனுபவித்த ராசி, குடும்ப ரீதியான சிக்கல்களை அதிகமாக அனுபவித்த ராசி, நிறைய கடன் சுமைகளை அதிகமாக அனுபவித்து மறுபடியும் அதை மீண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிற ராசி, சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ராசி. அதே போல் கடவுள் உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக சொல்லியிருப்பாங்க. எத்தனை நாள் சார் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ தேடி தான் பார்த்துருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் சந்தோஷத்திற்கான நாட்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பல தடைகள் வந்தாலும் தலை குனியாமல் நிற்கக்கூடிய குணம் கொண்டவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. பல நேரங்களில் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். சிம்ம ராசிக்காரர்களோட முக்கியமான குணாதிசயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க தலைமைத்துவம் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பேர் இருக்கலாம், 1000 பேரில் 100 பேர் கத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க ஒருங்கிணைத்து தலைமைத்துவமாக இருப்பாங்கள்ல, அது சிம்மராசி தான். நீங்கள் உங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் டிரைவர் போஸ்ட்டில் இருக்கீங்க, வாட்ச்மேன் போஸ்ட்டில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கீழே இருக்கிற போஸ்ட்டில் இருந்தீங்கனாலும் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மேலதிகாரி யோசிப்பான், ஆமாண்ணா நீங்கள் கரெக்டாக தானே சொன்னீங்க அப்படிங்கிறமா. அந்த தலைமைத்துவம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் மெயின். ஐடியாலஜி பர்சன் நீங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, இப்போ ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கணும்லாம் நீங்கள் அவசியம் இல்லை. சின்ன போஸ்டிங் இருந்தாலும் அந்த துறையை, அந்த கம்பெனியை வழிநடத்துவதற்கு உங்களால் ஒரு பாயிண்ட்டாவது கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ராசி பொறுத்தவரைக்கும் தைரியம் அதிகம். மற்றவங்களாம் ரிஸ்க் எடுக்கலாமான்னு யோசிப்பான். நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்புறம் வந்தால் பார்த்துலாண்டான்னு யோசிப்பீங்க. நேர்மையான பேச்சு இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட பொய் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, மற்றவனை ஏமாத்தணுங்கிற குணம் கிடையாது. அதனால் நேர்மையான பேச்சு இருக்குது. சுயமரியாதை அதிகமாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். ரொம்ப சுயமரியாதையோடு இருப்பீங்க. என்ன இருந்தாலும் சுயமரியாதை தான் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க. பெரிய மனசு கொண்ட உருவம் நீங்கள். ரொம்ப ஒரு பெரிய மனசாக இருக்கும். பயங்கரமான பார்க்குறதோட பெரிய கம்பீரமாக இருப்பீங்க. ஆனால் மனசு ரொம்ப தங்கம், ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. மற்றவங்களுக்கு கொடுத்து இது பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனசு உங்களுக்கு. உதவக்கூடிய குணம் அதிகம். மற்றவங்களுக்கு உதவுறதுனாலே நீங்கள் உங்களோட பேர் பிரபலமாக இருக்கும். வெற்றிக்காக போராடக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டு. இவங்க யாரிடமும் கையேந்தி விரும்ப மாட்டாங்க. யார்கிட்டையும் போய் நிற்கணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. யார்கிட்டையும் போய் நிற்கிறதும் பிடிக்காது எங்களுக்கு. தங்களுடைய உழைப்பால் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். தங்களுடைய உழைப்பால் மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உத்தமமான நபர். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சமாக நெஞ்சமா? எத்தனை கஷ்டம்! கடந்த சில ஆண்டுகளில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லாமல், பணத்தடை, தொழிலில் நஷ்டம் பட்டிருப்பீங்க, வேலை அழுத்தம் பட்டிருப்பீங்க, உறவினர் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, நண்பர்களால் ஏமாற்றத்தை செஞ்சுருப்பீங்க, சொத்து தகராறு சந்திச்சிருப்பீங்க, மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க. இது போன்ற பல சோதனைகள் இருந்திருக்கும். யாரால் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா? நெருங்கிய நண்பர்களால், தொழிலில் கூட்டாளிகளால், பண விஷயத்தில் நம்பியவர்களால், உறவினர்களால். இவங்க மூலமாக மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். சிம்மராசிக்காரங்க வெளிப்படையாக பேசுவதால் சிலர் அவங்கள தவறாக புரிஞ்சுக்குவாங்க. சிம்மராசி அப்படின்னா ஒரு அற்புதமான ராசி. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, மன ரீதியான விஷயங்களும் சரி, கல்வி ரீதியான விஷயங்களும் சரி, எல்லா ரீதியான விஷயங்களுக்குமே போராடி 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 வெறுத்திருப்பீங்க. சார் லைஃப்பில் எதுக்கு தான் சார் போராடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஒரு மனம் நெகிழ்ந்துலாம் சில நேரம்லாம் இருந்திருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டுலேருந்தே நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிட்டே இருந்தீங்க. டிவி போட்டால் டிவியில் ராசி பலன் என்ன சொல்லுவான், குரு பயிற்சி போட்டால் அதில் என்ன சொல்லுவாங்க, யூடியூப்பில் வீடியோ பார்த்தா அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு காத்துட்ருந்தீங்க. எல்லாத்துக்கும் நல்லா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? புதிய வேலை வாய்ப்பு உண்டாச்சு, தொழிலில் வளர்ச்சி பெருகுது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெருகுது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்குது, மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்குது அப்படின்னாங்க. ஆனால் இதில் 20% தான் உங்களுக்கு நடந்தது. ஏன் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று. யூடியூப்பில் போடுறாங்க அப்படின்னாவே நம்பக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்களே, உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். சார் இது மெயினான ஒரு விஷயம் என்ன பண்ணால், இப்போ நீங்கள் பார்க்குறது ராசி பலன். ஆனால் இப்போ ராசி பலனில் உங்களுக்கு ஒரு 60% தான் பழிக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் பழிக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். ஜாதகத்தை செக் பண்ணால் அதில் என்னென்னு இருக்கும், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இருக்கும். நீங்கள் லோக்கலில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணி சொல்லிட்டோம், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டோம். அது சரியாக இருந்தது அப்படின்னா அங்கே பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், ஒரு விவிஐபி ஜோதிடரோட நம்பர். இவர் ஆசான்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுப்பாங்கள்ல அவர். ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜோதிடமே பார்க்க முடியும். வேணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ப்ரமோஷன் அடித்தாலும் சரி, எப்படி நடித்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம். வேணும்னா நீங்கள் பயன்படுத்தி கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். இதில் அப்பாயின்மெண்ட் பேஸில் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க மட்டும் ஐடியா இருந்தால் பண்ணுங்கள். இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்னு ஏன் சார் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னா, எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது நடக்குது அப்படின்னா 12 கோடி பேருக்கு இது ஒரே மாதிரி நடந்திருக்கணும்.
நடக்கிறதில்ல. காரணம் என்னென்னா உங்களோட தசாபுத்தி லக்கினம் நட்சத்திரம் எல்லாம் வேறு, பிறந்த நேரம் பிறந்த ஊர் வேறு, உங்களோட பிரயாணிக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அதற்கு தகுந்த மாதிரி தான் அது எல்லாமே நடக்கும். குரு பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சியிலையுமே நல்ல ஒரு சாதகமான ஒரு நிலை தான் உங்களுக்கு இருந்தது. தொழில் முன்னேற்றம் இருந்தது, கல்வி வளர்ச்சி இருந்தது, பதவி உயர்வு இருந்தது, திருமண வாய்ப்பு இருந்தது, குழந்தை பாக்கியம் இருந்தது, வீடு மற்றும் வாகன யோகம் இருந்துச்சு. இது எல்லாமே நின்று போன முயற்சிகள் மீண்டும் நகர தொடங்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஏற்கனவே தான் ஸ்டார்ட் ஆச்சு, மறுபடியும் நின்றுச்சு, மறுபடியும் பின்மேல் நடக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். சிம்மராசிக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, மறுபடியும் லேக் அடிச்சிச்சு, மறுபடியும் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையாக இல்லையான்னு சொல்லி பாருங்கள். குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவைன்னு பார்த்தா வியாழக்கிழமையில் மஞ்சள் ஆடை அணிங்க, கடலை பருப்பு தானம் செய்யுங்க, குரு பகவான் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இதுதான், கடலை பருப்பு தானம் ரொம்ப நல்லது. வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி, குரு பகவான். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நிவர்த்தி செய்யும். இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான். சிம்ம ராசியில் பிறந்தவங்கள சீண்டி பார்க்குறதுலேயும் நிறைய பேர் வருவாங்கம்பாங்க. உங்களை வேணே கோபப்படுத்துறதுக்கும், உங்களை வந்து அலக்களிக்கிறதுக்கும், உங்களை அது இதுன்னு சொல்லி திட்டுறதுக்குமே நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்கள் பட்ட காயங்களுக்கும் காரணம் நீங்கள் கிடையாது. எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு நீங்கள் மாட்டினது தான். தேவையில்லாத பேச்சுக்களும் தேவையில்லாத வார்த்தைகளுக்கும் நீங்கள் ஆளானது தான். ஸோ செய்யக்கூடாதவேனா கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. கோபத்தில் எடுத்த முடிவு ஏற்கனவே உங்களை எந்தெல்லாம் வச்சு செஞ்சுச்சின்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல. அவசர முதலீடுகள் செய்யாதீங்க, தேவையற்ற கடன் வாங்காதீங்க, பெருமைக்காக செலவு செய்யாதீங்க. தயவுசெய்து பெருமைக்காக மட்டும் செலவு செய்யாதீங்க. உங்களை வந்து ஆடம்பரம் தான் வந்து தேவையில்லாமல் உங்களை செலவு எடுத்து விட்டுச்சு. ஸோ ஆடம்பரத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த ஆடம்பரத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே ஆடம்பரம் அப்படிங்கிற செலவை சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சொத்து வாங்கி போகிறதோ அது மாதிரி பண்ணுங்கள். ஆடம்பரமாக ஒரு விஷயத்தை பண்ணுறத விட அந்த அமௌண்ட் நீங்கள் வந்து சொத்து வாங்கி போகிற விஷயத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு மிகுதியாக இருக்கும், நல்ல பண வரவு மிகுதியாக இருக்கும், மிகப்பெரிய லாபம் மிகுதியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் 2026 புதிய வருமான வாய்ப்புகள் உண்டாச்சு, தொழிலில் லாபம் உண்டாச்சு, பழைய பாக்கி வசூலாகும், சம்பள உயர்வு உண்டாகுது, இது எல்லாமே கிடைக்குங்க. வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டாச்சு, இருசக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாச்சு, குடும்ப வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாச்சு. இந்த கார் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டு காரோ புது காரோ கார் வாங்குவதற்கான யோகம். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக நிதானமாக ஒரு இருசக்கர வாகனங்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை செக் பண்ணி அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு எல்லாமே பண்ணுங்கள். வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி சட்ட ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. திருமண பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வயது இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது, குடும்ப ஒப்புதல்கள் கிடைக்குது, திருமண பேச்சு உண்டாகுது, நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகுது. நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இது எல்லாமே இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லும். அப்போ தனிப்பட்ட ஜாதகமே பார்த்துக்கலாம். சார் எதுக்கு சார் இந்த வீடியோ போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, அது இத்தனை நாளாக நடக்கலை அப்படின்னா காரணம் என்னவாக இருக்கும்? உங்களுடைய மேனுவல் புக்கு, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, எல்லா டிவி50க்கும் 50 மைலேஜ் தருது, ஏன் டிவி50க்கு மட்டும் ஏன்டா கம்மியாக மைலேஜ் தருது? அப்போ உங்களுடைய மேனுவல் புக் எடுத்து பாருங்கள் சார், வண்டியில் என்ன பிரச்சனை செக் பண்ணுங்கள் சார். ஸோ காலம் நல்ல காலமாக இருக்குது, உங்களுக்கு இன்னும் அந்த நல்ல காலம் அமையலை அப்படின்னா காரணம் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான காலகட்டம் தொடங்கியாச்சு சார். அதை சரியான வழி நடத்துவதற்கு நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக முதலீடுகள் போட்டு மாட்டிக்காதீங்க, தேவையில்லாத எவனாவது பணம் போட சொல்கிறாங்கன்னா பணம் போட்டு மாட்டிக்காதீங்க. டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களை கையெழுத்து எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு போடுங்க. லோன் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் அது இதுன்னு எதாவது வாங்குறீங்க அப்படின்னா ஓவரால் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். உங்களால் கட்ட முடியுமா, அதை ஃபுல்லாக தீர்க்க முடியுமா செக் பண்ணிக்கோங்க. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி உண்டாகிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த ஐவிஎஃப் இந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்டு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பிறப்பதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே குழந்தை உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை ட்ரீட்மெண்ட் எதாவது பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு நல்ல செய்தி உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. குடும்ப விருத்திக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்திகள்னால இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்புங்கிறதுனால பயப்படாமல் நீங்கள் பண்ணலாம். திருமண பலன்கள்னு பார்க்கும்போது திருமண வாய்ப்பில் உங்களுக்கு நிறையா வீடியோக்கள் நான் சொல்கிறது தான். திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு சொல்லுவேன், அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பேன். சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப நல்லது. நரசிம்மர் வழிபாடு எங்கே பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. நரசிம்மர் கோயில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு வாங்க, ரொம்ப 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 நல்லது. ஸோ நங்கவள்ளி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. நங்கவள்ளி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நரசிம்மர் கோயில் ஒன்று இருக்குதுங்க.
அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் ஒரு நங்கை வந்து ஒரு சிலையை கீழே வச்சு எடுக்க முடியாமல் மறுபடியும் அந்த சிலை வந்து மறுபடியும் ஓகேயான மாதிரி ஒரு அந்த சிலையை வந்து எடுக்க முடியாமல் அதே இடத்துலையே சுயம்பா உருவாகி அப்படியே கோயிலான மாதிரி ஒரு இடம். அங்கேருந்து பின்னாடி வந்து பாலி மூலமாக ஒரு குகை மாதிரி இதில் இங்கே அபிஷேகம் பண்ணுற தண்ணியெலாம் போய் பின்னாடி குளத்தில் வந்து இறங்கும். மேலே வியூவிலேருந்து பார்க்கும்போது பின்னாடி சிவன் கோயில் இருக்கும், சென்ட்ரல் நரசிம்மர் இருக்கும், இந்த வனம் இருக்கும். வனம்னா யார்? பிரம்மா தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் இருக்கும். நங்கவள்ளி அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க. மிகப்பெரிய நல்லது நடக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் சிம்மராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க. சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் லக்ஷ்மி நரசிம்மர்னு இருக்குது. பின்னாடியே சோமநாதர் அப்படிங்கிற கோயில் ஆலயம் இருக்குது. சோமநாத சித்தர்னு அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட ஜீவசமாதி அங்கேருந்து எடுத்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி எடுத்து தனியாக வச்சு ஒரு பானையில் இருந்தது. நந்திக்கடியில் ஜீவசமாதி இருந்த ஸ்தலம் அது. அதுக்கு பின்னாடி இருக்கிற கோவில். அந்த சிலையை எடுத்து பக்கத்தில் வச்சு அந்த பானைக்குள்ளே இருந்த அவருடைய ஜீவசமாதி எடுத்து பக்கத்தில் வச்சு வழிபட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற கோவிலில் இந்த இடம் ஃபுல்லாக வனம். அப்புறம் 3 இதுலேயும் சேட்டலைட் வியூவில் பார்க்கும்போது என்ன ஆகுது? மும்மூர்த்திகளும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஸ்தலம். நங்கை அப்படிங்கிற ஒரு மங்கை வந்து அந்த சிலையை கீழே வச்சு எடுக்க முடியாமல் அந்த இடத்துலேயே உருவானதுனால அது வந்து அகோபிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல் அந்த அந்த இடத்துல வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்தலத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு பழனி கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி அந்த கோயிலுக்கு எப்போயாவது போயிட்டு மேலே இருக்கக்கூடிய பழனியில் வழிபட்டுவாங்க, ரொம்ப நல்லது. நிறையா பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்தலம். நிறையா பேர் இன்றைக்கும் வந்து சார் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வராங்க, போயிட்டு இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ க்ரௌடு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல குழந்தை பாக்கியம் உண்டாகுமா. அந்த அம்மா வந்து ஆகம விதிகளே அந்த கோயிலில் வந்து பார்க்க முடியாது. ஒரு ஏரியில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கும், சுடுகாட்டு ஓரத்தில் அமைஞ்சிருக்கும். உயிர்களை தன்னிடையே வச்சுருக்கும். இறந்தவங்களோட உயிரெலாம் அந்த அம்மாட்ட இருக்கும். அம்மாக்கிட்ட அப்படி இருக்கும்போது போய் கேட்குறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குது. அந்த உயிரை வந்து குழந்தையாக மாற்றி கொடுக்குறாங்க. அந்த அம்மா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான அம்மா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியும். ஒரு பவர், ஒரு வித்தியாசமான பவர் நீங்கள் உணர்வீங்க. ஒரு கோயிலுக்கு போனால் அமைதியாக இருக்கும், ஒரு கோயிலுக்கு போனால் இதாக இருக்கும். இந்த இடத்துக்கு போனால் ஒரு வினோதமான பவரை நீங்கள் உணர்வீங்க. ஒரு அற்புதமான ஸ்தலம், அற்புதமான பவர் கொண்ட ஸ்தலம். நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவள் அங்காள பரமேஸ்வரி அம்மன். அவள் அவ்வளோ அருமையாக பார்த்துக்குவாங்க அந்த அம்மா. போய் ஒரு டைம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வருஷம் போயிட்டு வருவீங்க. இப்போ கூட நிறைய இடத்துல பிரபலங்கள்லாம் அங்கே போயிட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ஒரு அற்புதமான ஒரு நன்மை உண்டு. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் வேலைகளில் கவனமாக இருங்க. செலவு கட்டுப்பாடுங்க. செலவை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும். அடுத்த 4 நாட்களில் நல்ல தகவல் உண்டாகுது, நண்பர்கள் மூலமாக உதவி உண்டாகுது, கடைசி 4 நாட்களில் பணவரவு உண்டாகுது, குடும்ப மகிழ்ச்சி உண்டாகுது, புதிய வாய்ப்புகள் உண்டாகுதுங்க. இது எல்லாமே நன்மைக்கான ஒரு காலகட்டமாக உண்டாகுதுங்க. கந்திஷ்டியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் பொறாமை, கந்திஷ்டி இது எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. எது பண்ணாலும் கோயிலுக்கு போய் ஒரு டைம் வழிபட்டு வாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் மேலே யாராவது கண் வைக்கிறாங்களா இல்லை இது பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்கள் ஆடம்பரமாக நீங்கள் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அந்த அமௌண்ட்லாம் சேவிங்ஸ் எடுத்து வைங்க. ஞாயிற்றுக்கிழமை தீபம் வச்சு வழிபடுங்க. வீட்டிலேயே கூட சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடெலாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரும். அது போக போக உங்களுக்கு தெரியாது, உடனே தெரியுதான்னு கேட்டால் சொல்ல முடியாது. போக போக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மூலமாக பல நன்மைகள் நீங்கும், பல நன்மைகள் உண்டாகும், பல தீமைகள் நீங்கும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் நீங்கும். விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த நன்மையை கொடுத்துச்சு அப்படின்னாவே பல பிரச்சனைகள் தீருது அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்திங்கன்னா சூரிய நாராயணர், பெருமாளினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான். பக்கத்தில் முருக கோயில் இருக்குது சார், சின்ன சிலையை வச்சு கும்பிட்டுருக்காங்க, வழிபட்டுவாங்க. அங்கே தான் உங்களுக்கான தெய்வமே இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாயகர் வழிபாடு முன்னாடி சொன்னது தான். ஆஞ்சநேயர் வழிபாடு பயத்தை நீக்கும், பதட்டத்தை நீக்கும், அதுக்கான பவரை கொடுக்கும். அம்பாள் வழிபாடு, பெண் தெய்வம் வழிபாடு வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து நன்மையை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா அதிர்ஷ்ட நிறங்கள்னால் தங்க நிறம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆரஞ்சு, சிவப்பு, மஞ்சள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இவை எல்லாமே நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிறங்களாக கருதப்பட்டாலும் இது எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க, அது பெருசாக எடுத்துக்கிறீங்களா, இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் நாங்களாம் அந்த கலர்லாம் கவனிக்கிறதா சார் பண்ணாலும் ஓகே. இல்லை சார் அது போட்டால் நல்லது, ஆனால் அந்த கலர் ட்ரெஸ் எப்படி சார் போட்டு போகிறதுனா ஒரு கட்சிஃபாவது அந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான். அந்த மாதிரி ஏதோ ஒரு உடையோ அந்த மாதிரி ஒரு கலர் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விஷயம் தானம் செய்தனாலதுன்னா மஞ்சள் ஆடை. இந்த டைமில் உணவு தானம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அன்னதானம் ஒரு 5 பேத்துக்காக பண்ணுங்கள். எந்தாவது கோயிலையோ இல்லாதவங்களுக்கு ஒரு 5 பேர் தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. முதியோருக்கு உதவி செலுத்துங்க. ஏதோ ஒரு உதவி. இப்போ குளிர்காலம் அடிக்குது, பெட்ஷீட் ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. சாப்பிடாமல் இருக்காங்க, ஒரு 2 சாப்பாடு வாங்கி கொடுங்க. 2 பேர் 2 சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே போல் ரத்தினம் உங்களுக்கு வந்து பொதுவாகவே ரூபி மாணிக்கம் வந்து ரொம்ப நல்லது. ஆனாலும் ஜாதகத்தோட டைம் செக் பண்ணிட்டு நீங்கள் மாணிக்கம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா சூரியனார் கோவில் ரொம்ப அற்புதமான ஸ்தலம். பழனி முருகன் ஆலயம், திருச்செந்தூர் முருகன் கோயில், இந்த 2 கோயிலும் நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கநாதர் கோயில்
ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு அமைதி தேவைப்படுது அப்படின்னா அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். யார்கிட்ட சார் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னா, அளவுக்கு அதிகமாக புகழ்வர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவங்க அப்படியே புகழுவாங்க. டேய் நீ அந்த மாதிரிடா, நீ இந்த மாதிரிடா, வேறு லெவல்டா, நீ ஒரு 5000 பணம் கொடுறா, இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. பணம் தொடர்பான நெருங்குபவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணம் கேட்டு உங்கள்கிட்ட வரவங்களோ சொந்தக்காரர் தான் திருப்பி கொடுத்துருவான், தயவு செய்து இந்த காலகட்டத்தில் வேண்டாம். பொறாமை கொண்டவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் திட்டங்களை அறிய முயற்சிப்பவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இவங்ககிட்ட கவனமாக இருக்க வேணும். இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செய்வன பழிக்குமானா பலர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். உங்களுக்கு எண்ணம், உழைப்பு, நேர்மை, இறை நம்பிக்கை இது எல்லாமே இருக்குது. நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் பலர்கிட்ட நீங்கள் வந்து தீங்கு விளைக்கக்கூடிய செயல்களை தவிர்ப்பதே நல்லது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் எக்கச்சக்கம். தலைமை ஏற்கக்கூடிய திறன் இருக்குது, கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது, பேச்சால் கவரக்கூடிய திறன் இருக்குது, கடின சூழ்நிலையிலும் தைரியம் இருக்குது, மற்றவங்ககிட்ட ஊக்கம் அளிக்கக்கூடிய குணம் உண்டு, வாழ்க்கையில் பின்னர் பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே 2026 கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இதில் 2026 முடிய போகுது சார், இன்னும் ஒரு 2-3 மாதம் தான் இருக்குது அப்படின்னு கேட்டாலும் இந்த காலகட்டத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துங்க, உடல் நலத்தை கவனிங்க, சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்காங்க. யாரையும் முழுசாக நம்பாதீங்க. நம்புறதுக்கு முன்னாடி சிந்திச்சிக்கோங்க. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்க. மற்றபடி எல்லாமே அற்புதமாக இருக்குது. இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.